ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரச்சனை தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். விஜயாவுக்கு இங்கே ஸ்ருதியோட வீட்டில் அவங்களுடைய அம்மா அப்பா நடந்துக்கிற முறை கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன குடிக்கிறவங்களுக்கு நடுவில் கூத்தாடுற மாதிரி தெரியுதா? நான் ஆடுறது பரதநாட்டியம், அது ஒரு புனிதமான கலை, அதை போய் இங்கே ஆடுவாங்க. கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவு இருக்கா சம்மந்தியமா? ஏன் இப்படியெல்லாம் என்னை செய்ய சொல்லி வற்புறுத்துறீங்க? முடியல, வேண்டாம், விட்டுருங்கன்னா விட்டுறணும். என்னமோ ஆட சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் பாடுறாருன்னா பாட்டுக்கும் இந்த மாதிரி குடிக்கோ டிஃப்ரெண்ட் கிடையாது, ஆனால் கலைக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. அது கூட உங்களுக்காக புரிஞ்சிக்க முடியாது. என்ன பெரிய பணக்காரங்களோ அப்படின்னு விஜயா பேசுகிறாங்க. போதும் நிறுத்துங்க சம்மந்தியமா. உங்கள் இஷ்டத்துக்கு வந்திருக்கிறவங்க முன்னாடி தேவையில்லாமல் பேசாதீங்க. அவர் என்ன இப்போ தப்பாக நடந்துக்கிட்டாங்க? உங்கள் குடும்ப வழக்கம் வேறு, எங்கள் குடும்ப வழக்கம் வேறு. அது தெரிஞ்சுதானே பொண்ணு எடுத்தோம். அதாவது ஓடி போய் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இல்லைனா எங்கள் பொண்ணுக்கு நல்ல பெரிய இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம். அவன் ஒரு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் எல்லாத்தையும் நாங்கள் பொறுமையாக பொறுத்துட்ருக்கோம். ஏதோ ரவியோடைய அம்மாவாச்சு போனால் போகட்டும்னு அமைதியாக விட்டேன். வந்ததுலேருந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எங்கள் வீட்டில் எப்படி இருக்கணுன்றது நாங்கள் தான் முடிவு பண்ணணும், நீங்கள் கிடையாது. உங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னா கிளம்பி போங்க, தேவையில்லாமல் வார்த்தையை விடாதீங்க அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா சொன்ன உடனே அங்கிருந்து கிளம்பி ஓடி போய் விஜயா ரூம்குள்ளே கதவை சாத்திட்டு ஒன்று அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா அவங்க வீட்டில் இந்த மாதிரிலாம் வழக்கம் கிடையாது, அதனால தான் அவங்க கோவப்பட்டு இப்படி பேசிட்டாங்க. யாரும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம், எல்லாரும் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு ஸ்டுடியோட அம்மா அடுத்த நிமிஷம் சொல்லிடுறாங்க. யாருமே பெருசாக எடுத்துக்காம அடுத்து வழக்கம் போல் அவங்களோட வேலையை, அதாவது பார்ட்டியை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து பார்ட்டி முடிச்சுட்டு அவங்களுமே எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. விஜயா இங்கே சாப்பாடு கூட சரியாக செட் ஆகாமல் வந்ததுலேருந்துமே அரை உயிரும் கொலை உயிருமாக கிடந்துட்டு இருக்காங்க. ஸ்ருதியும் ரவியும் நைட்டு வேலை முடிச்சுட்டு திரும்பவும் வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு பார்ட்டி முடிஞ்சிருக்கு. ஆண்டி சாப்பிட்டுட்டாங்களா அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. உங்கள் ஆண்டி ஈவினிங் போய் கதவை சாத்துறவங்க, அவங்களுக்கு இந்த பார்ட்டியெல்லாம் பிடிக்கல போல இருக்குது, அவங்க உள்ளே போயிட்டாங்க, சாப்பிட கூப்பிட்டாலையும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. ஏன் என்னாச்சு, அம்மா கிட்ட நான் கேட்குறீங்களா அப்படின்றாங்க. வேண்டாம், கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நாங்கள் எட்டி பார்த்து அவங்க நல்லா அசந்து தூங்கியிருக்காங்க, எழுப்ப வேண்டாம் அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா அப்படின்னு இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு போயிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. விஜய் அங்கே ரொம்பவே வருத்தத்தோடு அழுதுகிட்டே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா தூங்கிட்டாங்க. இன்னொரு சைடு இங்கே முத்துவோடையவே அத்தை வீட்டில் அண்ணாமலை அவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஜாலியாக தூங்கிட்டு இருக்காங்க. முத்துவும் மீனாவும் மேலே போய் படுத்துக்கிறாங்க. சத்யாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது ரேகாவை நினச்சி. ஸோ ரேகா சந்தேகப்பட்ட மாதிரி தான் இங்கே எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஆனால் முத்துக்கு இன்னும் சந்தேகம் வரல, அதனால தான் இன்னும் நம்பிக்கையோடையே பேசிகிட்டு இருக்காங்க. மீனாவோட பயம் நியாயமானது. மீனா பயந்துக்கிட்டே தான் ஆரம்பத்துலேருந்து இதெல்லாம் செட் ஆகாது, பெரிய பிரச்சனையாக வரும்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பிரச்சனையை விட இப்போ வீட்டு கடன் பிரச்சனை தான் ரொம்ப பெருசாக இருக்குது. அதை தீர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் போராடிட்டு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நைட்டான கால் வலியும் கை வலியில் நிம்மதியாக தூங்க கூட முடியறதில்ல. அந்த அளவுக்கு இவங்க மனோஜ் வாங்கின கடனுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே மனோஜ் கொஞ்சம் கூட எதை பற்றியும் கவலையே இல்லாமல் ரோகிணி ஹெல்ப் பண்ணிட்டாங்க, ஜெயிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரே காரணத்தை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நல்லவர் ரோகிணி அப்படின்னு இப்போது ரோகிணி பின்னாடியே மனோஜ் திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது இன்னமும் அவங்க லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போது மனோஜ் ரோகிணி கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஆறுதல் சொல்கிற மாதிரி ரோகிணி கூட சேர்ந்து ஒன்றா இருந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சிந்தாமணி சொன்ன மாதிரி மனோஜ் பிரிஞ்சிருக்கிற இந்த டைமை நீ உனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கணும், உன் பிரச்சனை உன் பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னாங்க. ரோகிணி அதுக்கான வேலையை தான் இப்போ செஞ்சிட்ருக்காங்க. எப்படியும் இப்படி குடும்பம் சதறி கிடக்கிறதுனால மனோஜ் இங்கே இருப்பார். ஒரு 10 நாள் நம்ம இங்கே இருக்கலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் மனோஜ் கூட சேர்ந்து. அதுக்குள்ளே மனோஜோட மனசை மாற்றிடலாம். மனோஜை எப்படி நம்ம பக்கம் கொண்டு வரணுன்றது நமக்கு தெரியாதா? ஸோ ஆன்டி கூட இருந்தால் தான் அதெல்லாம் நடக்க விட மாட்டாங்க. அதான் இப்போ ஸ்ருதியோட வீட்டில் இருக்காங்களா, இப்போ மனோஜ் தனியாக இருக்காரு, நம்ம வழிக்கு அவரை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நம்ம ரோகிணி பார்த்திங்க அப்படின்னா பிளான் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் 6 மாத காலம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம மனோஜ் கூட எப்படியாச்சும் நெருக்கமாக சேர்ந்து பழகி நமக்கு மனோஜால் ஒரு வாரிசு உண்டாச்சு அப்படின்னா ஸோ நமக்கு குழந்தை பிறக்க போது இதை வச்சு கோர்ட் நமக்கு டிவோர்ஸ் கொடுக்காது. இந்த குழந்தைய வச்சு நாம் மனோஜோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடலாம். எப்படியும் முத்து மீனாவும் கடனை கட்டுருவாங்க, அண்ணாமலைக்காக அதை கட்டி தான் தீருவாங்க
அவங்க முத்து மீனை நினச்சி தான் சாதிப்பாங்க, அவங்கள பற்றி நல்லாவே தெரியும். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கப்புறமாவும் எப்படியாச்சும் நம்ம கர்ப்பமாயிட்டோம் அப்படின்னா இந்த 6 மாதத்துக்குள்ளே எப்படியும் அந்த குழந்தைய வச்சே மனோஜ் கூடவே நாமளும் சேர்ந்து வாழ்ந்துடலாம். மனோஜும் இல்லைன்னு இந்த விஷயத்த மறுக்க முடியாது. எப்படியே இருந்தாலும் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னாலையும் உண்மை தெரிஞ்சிடும்ல. நம்ம எல்லா விதத்துலேயும் நம்ம மனோஜ் கூட சேர்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்றது ரோகிணி பிளான் பண்ணி தான் சேர்றாங்க. ஸோ அவங்க செய்கிறதும் இந்த விஷயத்துலையும் தப்புன்னு சொல்ல முடியாது. மனோஜ் கூட சேரணும் அப்படின்றதுக்காக தீரா முயற்சி எடுக்கிறாங்க நம்ம ரோகிணி. எக்காரணத்துலேயும் மனோஜ் கூட சேரணுன்றதுக்காக தானே நம்ம அவ்வளோ போய் சொன்னோம். இப்போவும் மனோஜ் கூட சேரணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த செய்யணும். இது ஒன்றும் தெரியாமல் செய்யலையே, இந்த விஷயம் மனோஜுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அவங்க 2 பேரும் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு தான் ஒன்று சேர்றாங்க. இதை மனோஜ் இல்லைன்னு சொல்ல முடியுமா? விஜயாவே கேட்டால் கூட ஆமான்னு தான் சொல்ல முடியும். மனோஜ் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி மட்டும் மனோஜ் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா அது மிகப்பெரிய துரோகமாக இருக்கும். ரோகிணி அதை மன்னிக்கவே மாட்டாங்க. அடுத்து தான் அவங்களுடைய சுயரூபத்தை ரோகிணி காட்டுவாங்க. இப்போது அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே நைட்டு ஷோரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அதே சமயத்தில் எலியையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பூனை வந்து பிடிச்சிருச்சு. அதுலேயே மனோஜ் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருறாங்க. பரவாயில்லையே ரோகிணி, நீ சொன்ன மாதிரி எலியை பிடிச்சிடுச்சு அந்த பூனை அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க அந்த சின்ன கட்டில் 2 பேரும். ஸோ இன்னொரு சைடு இங்கே விஜயா தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ மறுநாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே விஜயா நம்ம இதுக்கு மேலேயும் இங்கே இருக்கக்கூடாது, ரவி ஸ்ருதிக்கிட்டே சொல்லிவிட்டு நம்ம மனோஜ்கிட்டே போயிடணும் அப்படின்னு தான் மனோஜ்கிட்ட கிளம்பி போகிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில் வராங்க. ரவி ஸ்ருதின்னு கூப்பிட்றாங்க. அவங்க மேலேருந்து கீழே வராங்க. என்ன சம்மந்தியம்மா, என்ன வேணும், காஃபி ஏதாச்சும் எடுத்துடட்டுமா அப்படின்றாங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னுட்டாங்க. ஆண்டி கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் கீழே வராங்க. என்னம்மா என்னம்மா கையில் பேக் அப்படின்றாங்க. நான் மனோஜ்கிட்ட கிளம்புறேன் ரவி அப்படின்றாங்க. என்னாச்சு ஆண்டி, ஏன் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நான் மனோஜ் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். மனோஜ் அங்கே ரொம்ப தனியாக கஷ்டப்படுவான், நான் வரணும்னு ஆசைப்பட்டான், அதான் நான் மனோஜ் கூட போயிருக்கேன் அப்படின்றாங்க. ஷோரூமில் எந்த வசதியுமே இருக்காதம்மா, அங்கே போய் நீங்கள் எப்படி இருக்க முடியும், வேண்டாம்மா அப்படின்றாங்க ரவி. இல்லை ரவி, மனோஜ் தான் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம், நான் வர சம்மந்தியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. விஜய் யார் சொல்லியும் கேட்காம. என்ன ரவி ஆண்டி திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியல, அவங்களுக்கு எல்லாமே மனோஜ் தானே, ஒருவேளை மனோஜ் கூட இருக்கணும்னு நினச்சிட்டாங்களோ என்னவோ, அதான் கிளம்பி போயிட்டாங்க, விடு அப்படின்னுட்டாங்க. ஸோ நடந்த விஷயம் எதுவுமே விஜயாவும் சொல்கிறது கிடையாது, ஸ்ருதிக்கும் ரவிக்கும் தெரியறதும் கிடையாது. அவங்களுடைய அம்மா மறைச்சிடுறாங்க, கிளம்பி போயிடுறாங்க. எப்படியோ கிளம்பி போயிட்டாங்க, நிம்மதியும் தான் இருக்காங்க ஸ்ருதியோடைய அம்மா. அடுத்து காலையில் தூங்கி எழுந்திரிச்சு முடிச்சு நம்ம மனோஜும் சரி ரோகிணியும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ரோகிணி, மனோஜ் நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாங்க. சரி ரோகிணி, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன், நான் உனக்கு காஃபி வாங்கிட்டு வந்துக்கிறேன், சீக்கிரம் போயிட்டு வா அப்படின்றாங்க. சரி இன்னும் ரோகிணியும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பாத்ரூமில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் போட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடியில் வச்சுட்டு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து தூங்கி எழுந்திரிச்ச கையோடையே விஜயா இங்கே வந்து நிற்கிறாங்க. மனோஜுக்கு விஜயாவை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி. வாமா, என்னம்மா சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கா அப்படின்றாங்க. ஏண்டா நான் இங்கே வரக்கூடாதா, சொல்லிட்டு தான் வரணுமா அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் வர்றது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணியிருப்பேன், என்னம்மா திடீர்னு அப்படின்றாங்க. டே சுத்தமாக எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கலடா மனோஜ், முதல்ல நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன், அப்புறம் நான் உனக்கு நடந்த விஷயத்த சொல்கிறேன்னு பேக்கை வச்சுட்டு நேராக அவங்க பாத்ரூமில் ஃப்ரெஷ் ஆகலான்னு போகிறாங்க. ஸோ ரோகிணி விஜயாவோட குரல் கேட்டு அடுத்த நிமிஷமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அங்கேருந்து ஓடி வந்து ஒளிஞ்சிக்கிட்டாங்க. இப்போது விஜயா போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரும்போது ஸ்டிக்கர் போட்டுக்கிறத கவனிச்சிடுறாங்க. யார் தான் இருக்கும் மனோஜ்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு நேராக வராங்க. அப்போ தான் இங்கே உங்களுக்காக நான் காஃபி வாங்கிட்டு வர சொல்லட்டுமா அப்படின்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் மனோஜ், ஆமாம் இது என்ன பாத்ரூமில் ஸ்டிக்கர் போட்டெல்லாம் இருக்குது, நீ மட்டும் தான் இங்கே தனியாக இருக்க, இது யாரோடிது அப்படின்றாங்க. நீ என்னம்மா கேட்குற அப்படின்றாங்க. ஆமாம் இதை பாரு அப்படின்னு உடனே மனோஜ் அதை வாங்கி கையில் பார்த்துக்கிட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகி, இது ரோகிணி இதை அடிச்சு இப்போ எப்படி அம்மாவை சமாளிக்கிறது, ரோகிணி வேட உள்ளே இருக்கா, அம்மா கண்டுபிடிச்சிருவாங்களா, அம்மாவுக்கு தெரியாமல் நம்ம ரோகிணி கூட பேசுகிறதுக்கு தெரிஞ்சு அம்மா கோவப்படுவாங்களா அப்படின்ற மனோஜ் ரொம்ப பயப்படுறாரு. சொந்த மனைவிக்கும் சொந்த அம்மாவுக்கும் பயப்பட வேண்டிய சூழ்நிலை மனோஜுக்கு ஏற்பட்டுருச்சு. இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே பதற்றத்தில் இருக்காரு மனோஜ். நம்ம ஆஃபீஸில் ஷோரூமில் எத்தனையோ பேர் வேலை செய்கிறாங்க, இது அதில் யாராச்சும் இருக்க போதுமா அப்படின்றாங்க. என்னடா மனோஜ் நீ எதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ண விடுற அப்படின்றாங்க. சில டைம் இன்னொரு பாத்ரூம் யூஸ் ஆகாமல் இருக்கும், அப்போது ஒரு சிலர் யாராச்சும் போயிருப்பாங்க. ஸோ ஜீவாலாம் கூட இங்கே இருக்கா இல்லைம்மா, என்
ஒருவேளை அவ்வளோதான் கூட இருக்கும். இங்கே யாராச்சும் வேலை செய்கிறவங்கள தாம்மா இருக்கும் அப்படின்னு நம்ம மனோஜ் வந்து சொல்கிறாரு. என்னடா சொல்கிற, நீ எதுக்கு எல்லாரையும் அங்கே போக விடுற அப்படின்னு. இது என்னம்மா கேள்வி, நீ கேட்குறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லைம்மா. பாத்ரூமில் யார் யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணலன்னு கூட நான் பார்த்துட்டே இருப்பேன்னா, எமர்ஜென்சி நீ அர்ஜென்ட்டுன்னு யாராச்சும் கூட போயிருக்கலாம். இதை விடுங்கம்மா, நீங்கள் ஸ்ருதியோட வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்களா, அதை சொல்லுங்கம்மா அப்படின்றாங்க. பரவாயில்லையே, மனோஜ் நல்லாவே சமாளிச்சிட்டான்னு ரோகிணி ஒரு பக்கம் இருக்கவும், அப்போ தான் டேய் வீடாடாது குடியும் கூத்துமா இருக்குது, அங்கே இருக்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல மனோஜ், நான் இங்கே தான் இருக்க போகிறேன் இனி அப்படின்ன உடனே ரோகிணி பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன் மனோஜ் கூட இப்போ ரோகிணியை எப்படி தப்பிக்க வைக்கிறது, அம்மா வேறு இனி இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்கிறாங்க, ஷோரூமை விட்டு ஒரு நிமிஷம் கூட இனி நவர மாட்டாங்களே அப்படின்னு மனோஜ் பயப்படுறாரு. அடுத்த நிமிஷமே மனோஜ் இருந்துக்கிட்டு, இங்கே வா, என்னம்மா சொல்கிற நீ, என்னாலேயே இங்கே நிம்மதியே இருக்க முடியலம்மா, நீ எப்படிம்மா இங்கே இருப்ப, உனக்கு ஒன்று தெரியுமாம்மா, இங்கே பெரிய பெரிய எலியெல்லாம் இருக்குது, நைட்டு முழுக்க தூங்க முடியாமல் நானே எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, அந்த சந்தோஷ துணைக்கு இருக்க சொல்லலான்னு அவன் கொரட்ட தொல்லையிலே ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்க முடியல, அடுத்து அவனை அனுப்பி விட்டுட்டு இன்றைக்கி இது நான் நிம்மதியாக தூங்கலான்னா அந்த எலிக்கு பயந்துக்கிட்டே நான் சரியாக தூங்கக்கூட இல்லைம்மா, இதில் நீ வேறையாம்மா, மானாம்மா ரொம்ப கஷ்டப்படுவேன், அது மட்டும் இல்லாமல் பகல்லலாம் அதிகமாக வேர்க்கும், என்னதான் ஏசி ஷோரூமாக இருந்தாலையும் இங்கே வந்துட்டு போகிற கஸ்டமரு நீ இங்கெல்லாம் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு கசன்னு ரொம்ப டென்ஷனாக எப்படிமா இருப்பேன், கொஞ்ச நேரம் கூட உன்னால் படுத்து நிம்மதியாக ரெஸ்ட்டு கூட எடுக்க முடியாதம்மா, நானே ஹோட்டலில் தான் சாப்பிட்டுட்ருக்கேன், அது உனக்கு ஒத்துக்கமாமா அப்படின்னு மனோஜ் நிறைய கேள்விகள் சொல்கிறாரு. மனோஜ் எல்லாம் புரியுது தான், ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்து தானே ஆகணும், உன் அப்பா அந்த பூ கட்டுற வீட்டில் போய் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காரு, ஸ்ருதியோட வீட்டில் இருக்கிற பழக்க வழக்கம் எனக்கு எதுக்குமே சுத்தமாக பிடிக்கலடா மனோஜ், சாப்பாடு கூட சரியா இல்லை, ஒரு டீ ஒழுங்காக போட்டு தரமாட்டேன்றாங்களா, முதல்ல எனக்கு டீ சொன்னேன்னு சொன்னியா இல்லையா, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா மனோஜ் அப்படின்றாங்க. டீ எல்லாம் வந்துருச்சுமா, என்ன குடி அப்படின்றாங்க. ஏன்றா ஏற்கனவே வாங்கிட்டு வந்து ரெடியாக வச்சிருக்க போல இருக்கிறது நீ மட்டும்தான், இதில் என்ன 2 டீ இருக்குது அப்படின்றாங்க. அதுவாம்மா சந்தோஷ் தான் வாங்கிட்டு வந்தார், அவர் வெளியில் வேலை வந்துச்சுன்னு கிளம்பி போயிட்டாரு, அதான் 2 இருக்குது அப்படின்ட்டு மனோஜ் சொல்லி தயங்கிடுறாங்க. ஸோ அதை சமாளிச்சிட்றாரு. ரோகிணிக்கு தான் ஆக்சுவலி ஒரு டீ எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தாங்க மனோஜ், இப்போ விஜயாவுக்கு அதை கொடுத்துட்டாங்க. ரோகிணியுமே நடக்கிற எல்லாத்தையுமே எட்டி பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரிம்மா நீ டீ குடிச்சிட்டு உட்காந்துட்டு நான் வரேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன்னு மனோஜ் உள்ளே போகிறாரு. உள்ளே போனதுக்கப்புறமா என்ன மனோஜ் இது, ஆண்டி இப்படி திடீர்னு வந்துட்டாங்க, வருவாங்கன்னு தெரியவே தெரியாது அப்படின்னு. எனக்கு என்ன தெரியும் ரோகிணி, அதுவும் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றாங்க. மனோஜ் இப்போதைக்கு நீ ஆண்டி எங்கேயாச்சும் டைவெர்ட் பண்ணி விடு, நான் வெளியில் கிளம்பி போயிடுறேன், மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், ஆண்டிக்கிட்ட நான் மாட்டினேன் அவ்வளோதான், அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் என்னோடய ஹஸ்பண்ட் கூட தான் இருப்பேன்னு சொல்லிவிடுவேன், ஆனால் நீ கண்டிப்பாக நான் ரோகிணி கூட இருக்கன்றதை உன்னால் சொல்ல முடியாது, மாட்டிப்ப, அதனால் ஏதாச்சும் டைவெர்ட் பண்ணு அப்படின்றாங்க. சரி ரோகிணி இரு, நான் டிஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே போயிட்டு அம்மாவை அனுப்பிடுறேன் அப்படின்னு சட்டையை மாட்டிக்கிட்டு நீ கவலைப்படாத அப்படின்னு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு பயன்படுத்தி ரோகிணி வெளியில் அனுப்பிடலான்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் இங்கே உள்ள டிஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே வெளியில் வராரு. வெளியில் வந்ததுக்கப்புறமா விஜயா இருந்துக்கிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறமா நல்ல ஃப்ரெஷ்ஷான காப்பியாக ரொம்ப ஸ்வீட்டான காஃபியாக குடிச்சிருக்கான்னு விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போது இங்கே இன்னொரு ஸ்டைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ருதி ரவியும் ரெஸ்டாரண்ட்டை போயிட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் ஸ்வேதா, அதுக்கப்புறம் முத்து, மீனா எல்லாருமே போகிறாங்க. எல்லாருமே போயிட்டு அங்கே சாப்பிடலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது மீனா அவங்களோட அத்தை ஞாபகம் வந்து அவங்களோட அத்தையை பற்றி கேட்குறாங்க. ரவி அத்தை எப்படி இருக்காங்க, ஸ்ருதி ஓகே தானே, அத்தைக்கு அங்கே எல்லாமே அத்தை நல்லா சாப்பிட்றாங்களா, வேலைக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களா, மாத்திரை கொடுக்குறீங்களா, எப்படி இருக்காங்க அப்படின்றாங்க. நீங்கள் சரியாக கவனிக்க மாட்டீங்கன்றதுனால கேட்கல, அத்தை இல்லாமல் எனக்கு நிம்மதியாகவே இல்லை, அத்தை என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோன்னு கவலையாகவே இருக்குது அப்படின்றாங்க. பார்த்தீங்களா ஆண்டி மேலே மீனாவுக்கு எவ்வளோ பாசம், நேற்றுவும் இந்த விஷயத்தை பற்றி தான் பேசினாங்க, இன்றைக்கும் அவங்களோட அத்தையை பற்றி தான் பேசுகிறாங்க, என்னதான் திட்டிகிட்டே இருந்தாலும் அவங்களோட அத்தை ஞாபகம் தான் இல்லை மீனாவுக்கு அப்படின்றாங்க. மீனாவுக்கு எப்பயுமே அம்மாவை ரொம்ப பிடிக்கும், அம்மா தான் மீனாவை வெறுக்கிறாங்க, ஆனால் மீனா அப்படி கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. சரி நீங்கள் ஆண்டியை பற்றின பேசின புராணம்லாம் போதும், ஆனால் ஆண்டி தான் இப்போ வீட்டில் இல்லையே அப்படின்றாங்க. இது கேட்டு முத்து, மீனா, ஸ்வேதா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்கிற ஸ்ருதி அப்படின்னு கேட்கவும், ஆமாடா முத்து, அம்மா காலையிலே கிளம்பி மனோஜை நான் பார்க்கணும், மனோஜோட ஞாபகமாக இருக்குது, நான் ஷோரூமுக்கு போகிறேன் அப்படின்னு அம்மா பேக்கில் எடுத்துகிட்டு ஷோரூமுக்கு கிளம்பி போயிட்டாங்களேடா அப்படின்றாங்க. இதை கேட்டு இவங்க அதிர்ச்சி ஆனாலையும் ஒருவேளை மனோஜ் மேலே இருக்கிற பாசத்தில் தான் போயிருப்பாங்க அப்படின்னு இவங்களும் அந்த விஷயத்த அப்படி புரிஞ்சுக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் இங்கே விஜயாவை எப்படி பக்கம் நவுத்துறது, ரோகிணி வெளியில் போகிறதுனே தெரியல. மனோஜ் அடிக்கடிக்கு உள்ளே போயிட்டு ரோகிணி கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. என்ன மனோஜ் இது அப்படின்னு. ஆண்டி அம்மா நவரவே மாட்டேன்றாங்க, நான் என்ன பண்ணட்டுமா ரோகிணி அப்படின்றாங்க. நேற்று நைட்டு தான் உன் கூட நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், ஒன்றா சேர்ந்து. அது மட்டும் இல்லாமல் நீ இங்கே இருக்கிற வரைக்கும் உன் கூட சேர்ந்து நானும் இங்கே இருக்கலான்னு முடிவு பண்ணேன். ஆனால் ஒரே நாளில் எல்லா சந்தோஷமும் முடிஞ்சு போச்சுல, இனி ஆண்டி இங்கே தான் இருக்க போகிறாங்கல்ல அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்கோமா. ரோகிணி நீ கவலைப்படாத, நீ எனக்கு முக்கியம், நான் கூட எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும், நீ கவலைப்படாத, நான் அம்மாவை அனுப்பி வச்சிடுறேன், அம்மாவாலெல்லாம் இங்கே ஒரு நாள் கூட இருக்க முடியாது, நாளைக்கு ஒரு நாள் வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் அப்புறம் அப்பாவுக்கும் முத்துக்கும் கால் பண்ணி விஷயத்த சொன்னால் அவங்களே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க, சத்தியமாக அம்மாவால் இங்கே இருக்க முடியாதுன்னு நீ கவலையப்படாதன்னு சொல்கிறாங்க. சரி இப்போ எனக்கு தப்பிக்கிறதுக்கு வழியை சொல்லுன்னு ரோகிணி சொன்ன உடனே அடுத்த மனோஜ் திரும்பவும் பேச்சு கொடுக்குற மாதிரி வராங்க. அங்கே முத்துவும் மீனாவும் என்ன ஆச்சு, அம்மாவெல்லாம் அங்கே போய் எப்படி இருக்க முடியும், மனோஜை பார்த்துட்டு வரத்துக்கு தானே போயிருக்காங்கன்னு உடனே இல்லை ஆண்டி பேக்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அங்கே தான் இருக்க போகிறாங்க போல இருக்குன்னு உடனே என்னாச்சு வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையான்னு முத்து மீனா கேட்கவும் அதெல்லாம் கூட ஒன்றும் இல்லை, அம்மா எங்ககிட்ட எதுவுமே சொல்லலை, மனோஜுக்காக போகிறேன்னு தான் சொல்லிட்டு போனாங்கன்னு இவங்களும் சொல்கிறாங்க. முத்துவுக்கு மீனாவுக்கு சந்தேகமாக இருக்குது. உடனே சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க எல்லாருமே. அங்கே இருந்துட்டு சும்மா தான் வந்தோன்னு அவருடைய அப்பா கிட்ட போய் அம்மா வந்து மனோஜ் கூட இருக்காங்களான்ற விஷயத்த சொன்னதுமே அண்ணாமலை அதிர்ச்சி ஆகுறாரு. சந்தேகமாகவும் இருக்குது அவருக்கு. இல்லையே அவள் அப்படியெல்லாம் போகிறவ கிடையாது, அப்படி போகணுன்னு நினச்சிருந்தா மனோஜை ஷோரூமுக்கு போக சொன்னபோதே அவளும் ஸ்ருதியோட வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லாமல் அங்கேயே போயிருப்பாளே அப்படின்றாங்க. அப்பா அம்மா அங்கே வசதி இருக்காதுன்னா அங்கே போயிருப்பாங்கப்பா அப்படின்றாங்க. அப்போ அவ்வளோ வசதி இருந்தும் அவள் ஏன் அங்கே இல்லாமல் மனோஜ் கூட இப்போ போயிருக்கிறா, அதுவும் மொத்தமாக பேக்கில் எடுத்துக்கிட்டு பார்க்கணுன்னு நினச்சிருந்தா போய் ஒரு எட்டு பார்த்துட்டு திரும்ப ஸ்ருதியோட வீட்டுக்கே போயிருக்கலாமே, இது தப்பாக இல்லை முத்து, நீங்கள் ஏன் இந்த விஷயத்த யோசிக்கல, நேற்று அவள் என்கிட்ட பேசும்போதே அவள் குரல் ஒரு மாதிரியாக இருந்துச்சு, எனக்கு என்னமோ தப்பாக இருக்குது, ஸ்ருதியோட பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய வீட்டு வழக்கம் எப்படியும் அவளுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒருவேளை ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமா, என்ன இதுன்னு விஜயா அவகிட்ட பேசணும், ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை சொல்லவும் அப்படி அப்பா சொல்கிறீங்க, அப்போ வாங்கப்பா நம்ம யோசிக்காமல் போய் அம்மா கிட்ட பேசி கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்றாங்க. இல்லை நாமளாக போய் கூப்பிட்டா அவள் எப்படியும் வர மாட்டேன்னு தான் சொல்லுவா, திமிரா பேசுவா, பார்க்கலாம் ஒரு நாள் என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நீ ஆனால் விட்டுறாத, மனோஜ் கிட்ட ஃபோன் பண்ணி விசாரி அப்படின்னு முத்து சொன்ன உடனே சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீ பார்த்து ரெஸ்ட் எடுப்பா, எங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.